இதுக்கப்புறம் பல பேருக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காசா இஷ்யூ இருக்குல்ல, அது சார்ந்து இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்றதை நம்ம ஐநால பார்த்துட்டோம். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் உலகம் முழுக்க பிரேக்கிங் நியூஸாக இப்போ மாறி இருக்கு. இந்த October 7 ஹமாஸ் தாக்குதல் இருக்குல்ல, இதுக்கு வன்மையான கண்டனத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கே போய் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுங்க மக்களை தெளிவா? அதாவது இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் புகுந்துச்சு பார்த்தீங்களா, இஸ்ரேலர்கள் பல பேரை கொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த விஷயத்துல இஸ்ரேல் பக்கம் தான் இந்தியா நிக்குதுன்றத அவர் அங்க போல்டான நிலைப்பாடு எடுத்து சொல்லியிருக்காப்ல. ஓகே ப்ரோ, அப்படின்னா பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதுக்குன்னு கேட்டீங்கன்னா நான் வரேன், வெயிட் பண்ணுங்க. இங்க இதை சொல்லிட்டாரா? இதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? பொதுமக்களை கொண்டு இருக்காங்களே, இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான அட்டாக்னு சொல்லியிருக்காருங்க. வேற யாரையும் மனசுல வச்சு பேசல. ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல, அதை மைண்ட் பண்ணி தான் இவ்வளவு விஷயம் சொல்றாரு. எந்த ஒரு சிவிலியனை கொன்னுட்டோம், அதுக்கப்புறம் எந்த காரணத்தையும் சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம்னு நினைக்கிறதுலாம் சரி கிடையாதுப்பா. பொதுமக்களை கொல்ற அப்படின்னா அது தப்பு தான். நீ எந்த காரணத்தையும் சொல்லி அதில் நீ இது அதெல்லாம் சொல்லி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காரு. இது ஹமாஸுக்கு மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க. சரி, ஓகே, ரைட்டு. இந்தியா எப்போவுமே இஸ்ரேல் கூட தான் நிற்கும். ஒரு தெளிவான நட்பை இஸ்ரேல் கூட எப்பவுமே தொடர்ந்து நம்ம பேணி பாதுகாப்போம். இந்தியாவோட பாலிசி இருக்குல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிராக 0 டாலரன்ஸ் சொல்லிட்டு, அதாவது சகிப்புத்தன்மையே கிடையாது. பயங்கரவாதிகள்னு வந்தாலே இந்தியா அவங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்கும்ல, அப்போ ஏற்பட்ட 0 டாலரன்ஸை இஸ்ரேல் மாதிரி இந்தியா எப்போவுமே ஒரு விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்க விஷயத்தையும் அவர் அங்கே பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? இந்தியாவில் எந்த ஒரு யூதருக்கும் இங்கே டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த கேரளா, கல்கட்டா, மும்பை இங்கே இருக்க ஜூஷ் கம்யூனிட்டி இருக்காங்களே, இவங்க சார்ந்த ஹிஸ்டாரிக் டைஸை பற்றி பேச ஆரம்பிச்சாருங்க. உண்மைதான், இந்தியாவில் யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்பர் முந்தைய வீடுகள் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் இஸ்ரேலுக்காக நிற்கிறீங்க, நீங்கள் யூதர்களுக்காக நிற்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நெத்தன்யாகு அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க. நெத்தன்யாகு ஒரு பக்கம் என்னடானா, நீங்க எனக்கு நண்பனுக்கும் ஒரு படி மேல சகோதரன்ற ரேஞ்சுக்கெல்லாம் பயங்கரமா பேசினாப்ல இந்த ஈவெண்ட் அப்ப. இன்னொரு பக்கம் மோடி அவர்களும் நெத்தன்யாகு அவர்கள் ஆற தழுவி அவர் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி 2 நாடுகளுக்கு இடையில இருக்க உறவு இப்படிதான் இருக்குன்றத 2 நபர்களை மையப்படுத்தி உலகத்துக்கு காண்பிச்ச மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்களோட பிஹேவியர் இருந்துருந்துச்சு. இவ்வளோ க்ளோசஸ்டா போயிருந்துச்சுங்க இந்த ஒரு ஈவெண்ட்ல இந்த 2 பேரோட நட்புன்றது.